ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா தடாலடியாக ஒரு சமையல் தாங்க. அட்டகாசமாக சூப்பராக பிரியாணி மிஞ்சுற அளவுக்கு காளான் பிரியாணி செஞ்சுருக்கேங்க. முட்டுக்காளான் சிக்கன் பிரியாணி கூட அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, அந்த அளவுக்கு இருக்குங்க. செம்மையாக ஒரு பிடிச்சிடலான்னு செஞ்சாச்சுங்க. காளான் முட்டுக்காளான் இப்போ நல்லாவே கிடைக்குதுங்க, அதனால் காளான் வாங்கி செஞ்சாச்சு. காளான் பிரியாணி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ரைத்தா ஆனியன் போட்டு தான் செய்வோமா, இன்றைக்கி ஒரு மாறுதலாக இருக்கட்டுமேனு வெள்ளை பூசணிக்காய் போட்டு ரைத்தா பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் கேரட்டெல்லாம் துருவி அது மழைச்சாரல் மாதிரி அது மேலே தூவி விட்டு மல்லித்தழையை கொட்டி வச்சு சூப்பராக பட்டகாசமாக இருக்குங்க. டேஸ்ட்டாக மோர் குழம்பு மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம கொதிக்க வைக்கிறது இல்லை, அப்படியே வணக்கி பண்ணுறது தான். இதை வீடியோ எடுத்திருக்கேன், நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு டிஃபன் தாங்க, சப்பாத்தி பண்ணியிருக்கேன். அதுக்கு கிரேவி பார்த்திங்கன்னா பேபி பொட்டோட்டோ போட்டு கிரேவி பண்ணியிருக்கேங்க. இதுவும் செம்மையாக இருக்குங்க. இது நான் வீடியோ எடுத்திருக்கேன், இதையும் நான் போடுறேன் பாருங்கள். சப்பாத்தி பேபி பொட்டோட்டோ போட்டு ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி காளான் பிரியாணியும் சப்பாத்தி அவ்வளோதான் பண்ணியாச்சு, சாப்பிட்டாச்சு, கொடுத்து விட்டாச்சுங்க. முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.